அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய நாள்ல ஒரு நல்ல ஒரு செய்தி பார்க்க போறோம். நம்ம எல்லா விஷயங்களையும் டிஃபரெண்டா ஆக்ட் பண்ணணும். நம்மளுடைய செயல்பாடுகள் டிஃபரெண்டா தெரியணும். நல்ல விஷயங்கள்ல நம்ம செய்யக்கூடிய செயல்கள்லாம் நம்ம டிஃபரெண்டா இருக்கிற இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 2 கதைகள் சமீபத்துல படிச்ச ஒரு கதை. பெர்னாட் ஷா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு குரூப் ஆஃப் ஆடியன்ஸ்ட பேசிட்டு இருப்பாரு மக்கள்கிட்ட. அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த மக்கள்கள் எல்லாமே ஷேக்ஸ்பியரோட ரசிகர்கள். அதனால இவரை என்ன பண்ணணும்னா மட்டம் தட்டணும்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, அவர் பேசுறத குறை சொல்லுவாங்க. அப்ப அவர் பேசி முடிச்சுட்டு இவங்க குறையெல்லாம் சொன்னோன்னே கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே வெளிப்படைத்தன்மையா சொல்லுவாரு. என்ன அப்படின்னா, நான் இவ்வளவு நேரம் பேசுனதை எல்லாமே ஷேக்ஸ்பியரோட கருத்து தான் அப்படின்னு சொல்லுவார். அப்ப இந்த இடத்துல நம்ம டிஃப்ரெண்டா திங்க் பண்றோம் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு, அதுதான் நம்மளுடைய அடுத்த கட்டங்களுக்கு, ப்ராக்ரஸ்க்கு, உயரத்துக்கு உதவும். இன்னொரு ஒரு விஷயம் முல்லா நசருதீன், முல்லா கதைகள் எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு நாள் முல்லா ஒரு கழுதையில வருவார். வரும்பொழுது அவர் செக் பண்ணுவாங்க. நீ ஏதோ ஒரு விஷயத்த திருடிட்டு போற அப்படின்னு சொல்லும்போது முல்லா ஃபுல்லா செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் செல்லும் போது அப்படியே வேகமா நகர்ந்துட்டு திரும்பி பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு, நான் திருடல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்னை விட்டீங்க, ஆனா நான் திருடினதே அந்த கழுதையை தான் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இதை எதுக்கு சொல்றேன்னா, நீங்க எந்த ஒரு வாழ்க்கையில ஒரு இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கான டிஃபரன்ஸை காமிங்க. 100 எம்ப்ளாயி இருக்கிற இடத்துல வேலை பார்க்குறீங்க, இல்ல 100 பேர் பேசுற இடத்துல நீங்களும் ஒரு ஆளா இருக்கீங்க அப்படின்னா உங்களை நீங்க எப்படி தனித்துவமா காமிச்சுக்கிறது, உங்களுக்குள்ள இருக்கிற இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு சொல்ற விஷயத்த எப்படி காமிக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய திறனா இருக்கணும். அது உங்களுக்கான ஸ்கில்லா இருக்கணும். அப்ப நீங்க எந்த இடத்துல எப்படி இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிகேஷன்ஸ் தனியா இருக்கணும். உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஸ்கில் இருக்கணும். அந்த ஸ்கில் மட்டும்தான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அதே மாதிரி நம்மளுக்குள்ள எப்பயுமே உற்சாகம் இருந்துகிட்டே இருக்கணும், சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கணும். இப்ப அடிக்கடி சொல்றோம்னா, நான் எந்த அளவுக்கு உற்சாகமா இருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. அதாவது ரீசெண்ட்ல ஒரு அருமையான வார்த்தைங்க, நீங்க கவலையா இருக்கேன்னு நிறைய பேர் சொல்றீங்கன்னா இந்த ஒரு வார்த்தையை நீங்க கேளுங்க. உண்மையா படிச்ச ஒரு விஷயம். சுகீஸ்வரம் சார் தன்னுடைய புத்தகத்துல எழுதியிருப்பாரு. என்ன அப்படின்னா, அழுவதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம், சிரிப்பதற்கு 1,00,000 காரணங்கள் இருக்கிறதுன்னு எழுதியிருப்பாரு. நம்ம அழுவதற்கு 1000 காரணம் இருக்குன்னு நீ சொல்லுவீங்களா? ஏங்க, கவலை 1000 கவலை இருக்குங்க, சிரிக்கிறதுக்கு 1,00,000 விதமான காரணங்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போகணும்னா இந்த 2 விஷயம், டிஃபரெண்டா இருக்கணும், ப்ரொஃபஷனலா இருக்கணும், பேஷனா இருக்கணும். நமக்குள்ள 3 விஷயம் இருந்துகிட்டே இருக்கணும். விஷன், மிஷன் இருக்கணும். அது 2மே கிளியரா இருந்தாதான் நம்மளுடைய பேஷனேட் வேர்ல்டுல நம்ம நல்ல வெற்றி அடைய முடியும். இப்ப சமீபத்துல ஒரு இளைஞர்களை நிறைய பேர் சந்திக்கும் போது அதுல ஒரு இளைஞரை சந்திக்கிறேன். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையில சின்ன வயதுல இருந்து எல்லாரும் சொல்றதானே, கஷ்டப்படுறோம், அப்படி பண்றோம், இப்படி பண்றோம். அதே என்ன பண்றாங்க, பார்ட் டைமா வேலைக்கு போறாரு. வேலைக்கு போயிட்டு என்ன பண்றாரு, திருச்சியில ஒரு குறிப்பிட்ட கம்பெனில மிகப்பெரிய லெவல்ல செலக்ட் ஆகியும் ஈவினிங்ல அந்த பார்ட் டைம் ஒர்க்கு போறாரு. ஆனா அவருக்கு அங்கே பெரிய கம்பெனி, நல்ல சேலரி, இதெல்லாம் இருந்தும் ஏன்பா அப்படின்னா, அந்த பையன் ஒரே வார்த்தையில சொல்றான், சார், கடந்து வந்த பாதைகளை மறக்கவும் கூடாதுன்னு நினைக்கிறேன். அத குறிப்பிட்ட காலங்கள் இப்ப வந்த கம்பெனி எனக்கு நிலையா இருக்குமோ இல்லையோ, இந்த விஷயங்கள் நான் ஒர்க் பண்ண அந்த பார்ட் டைம் ஜாப் எனக்கு நிலை சார். அதனாலதான் அவ்வளவு பெரிய பிளேஸ்ல, போஸ்ட்ல நான் இருந்தாலும் என்னுடைய கடந்த காலங்களை நான் மறக்கல அப்படின்னு சொல்றாங்க. இது நான் பாக்குற பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாத்தையுமே இந்த விஷயத்த பாக்குறேன். கடந்த காலத்தை வாழ்க்கையில மறக்காதீங்க. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்த லெவலுக்கு போறதுக்கு இதெல்லாம் ஒரு விஷயம். டிஃபரெண்டா இருங்க, பேஷனேட்டா இருங்க, மிஷனா இருங்க, விஷனா இருங்க. நன்றி, வணக்கம்.